ஹாய் கைஸ், இந்த வீடியோ வந்துட்டு கெட் ரெடி வித் மீ. நம்ம வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு மேக்கப் எப்படி பண்ணுறது அப்படின்றதும் அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து இந்த வீடியோவில் நம்ம பிராண்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்றது வந்துட்டு டக்குன்னு உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். நிறைய வந்துட்டு இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்துட்டு ப்ரொஃபஷனல் மேக்கப் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு மேக்கப் இது பண்ணுறவங்களா இருக்கலாம். இந்த மாதிரி ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு மேக்கப் போடலாமா அப்படின்ற டவுட்ஸுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் நம்ம பிராண்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வச்சு தானே நான் யூஸ்வலாக அப்படி தான் பண்ணுவேன். பட் நிறைய பேர் ரீசெண்ட் டேஸில் கேட்டதுனால நம்ம ப்ராடக்ட்ஸ் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். 1 by 1 வந்துட்டு ஷோ பண்ணுறேன். நான் இப்போது ரோஸ் ஃபேஸ் வாஷ் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சார்கோல் சோப் வச்சுட்டு தான் பாத் பண்ணியிருக்கேன். ஸோ வேறு எதுவுமே போடல. நான் உங்களுக்கு வந்துட்டு 1 by 1 வந்துட்டு இது பண்ணுறேன். தலைக்கு வந்துட்டு சிகக்காய் ஆல் இன் ஒன் ஷாம்பு வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு எந்த மேக்கப்பாக இருந்தாலும் ஸ்கின் ப்ரிப்பரேஷன் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். மேக்கப் மட்டும் இல்லை, நம்ம வந்துட்டு ஸ்கின் கேர் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு கிளின்சர். ஸோ கிளின்சர் வந்துட்டு மீன்ஸ் ஃபேஸ் வாஷ். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு டோனர், சீரம் அண்ட் வந்துட்டு ஃபேஸ் க்ரீம் அண்ட் வந்து சன்ஸ்க்ரீன். சில டைம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மாய்ஸ்சரைசர், அதாவது ஃபேஸ் க்ரீம் அவாய்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக சன்ஸ்க்ரீனே வந்துட்டு போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சமான அமௌண்ட் ஆஃப் இது வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இது பண்ணலாம். எனக்கு இந்த இடத்துலலாம் வந்துட்டு கொஞ்சம் டார்க்னஸ் அப்புறம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கின் கேர் இது பண்ணும்போது தான் அதோட ரிசல்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஃபேஸ் டோனர் எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு ஆல் இன் ஒன் டோனர், நம்ம பிராண்டில் உள்ளது தான். ஸோ இதை வந்துட்டு ஃபேஸில் நான் போட்டுக்கிறேன். ஸோ போட்டதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது வந்துட்டு நல்லா அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் கொடுங்க, இல்லைன்னா அந்த வாட்டரி கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ஃபேஸில் எல்லா இடத்துலையுமே நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் சீரம். ஸோ இது வந்துட்டு ரெட் ஒயின் சீரம். ரீசெண்ட் டேஸில் நான் ரெட் ஒயின் சீரம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே ஜஸ்ட் ஒரு 2 drops வந்துட்டு இதுவே போதுமானது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சீரமும் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்கின் கேர் வந்துட்டு ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ இப்போ சீரம் போட்டாச்சு. சீரம் போட்டோடனே ரொம்ப சாஃப்டாக வந்துட்டு ஃபேஸ் வந்துட்டு ஃபீல் ஆகும். இப்போ சீரம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃபேஸ் க்ரீம் வந்துட்டு போடணும். ஸோ ஃபேஸ் க்ரீம் வந்துட்டு நான் அம்மன் பச்சரிசி ஃபேஸ் க்ரீம் ரீசெண்ட் டேஸாக அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வாட் எவர் மஜிஸ்தா க்ரீமாக இருக்கலாம், ரெட் ஒயின் க்ரீமாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அந்த க்ரீம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு சன்ஸ்க்ரீனுமே வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். ரொம்ப கம்மியாக எடுத்து யூஸ் பண்ணாலே போதும். ஸோ இது ஃபுல்லாமே நம்ம பிராண்டில் உள்ள ப்ராடக்ட் தான். ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது கற்றுக்கணும் அப்படின்னாலும், இல்லை உங்களுக்கு நீடு வேணும், உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு என்ன தாராளமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபேஸ் க்ரீம் போட்டாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு சன்ஸ்க்ரீன் நம்ம வந்துட்டு போடுவோம். சன்ஸ்க்ரீன் வந்துட்டு ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. ஸோ இதுவும் நம்ம பிராண்டில் உள்ளது தான். ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் அண்ட் ஹேண்ட்மேட். ஸோ சன்ஸ்க்ரீன் எப்பயுமே இந்த மாதிரி 2 finger ஸ்டெப்ஸில் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் மட்டும் பண்ணிக்கோங்க. சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு நீங்கள் மசாஜ்லாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ சன்ஸ்க்ரீனும் போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன் வரைக்கும் போட்டுட்டேன். டக்குன்னு நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் க்ரீம், அதாவது லோஷன் அந்த மாதிரி போடாமல், லைக் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி போடாமல் கொஞ்சம் டைம் விட்டு அதுக்கப்புறம் போடுற மாதிரி இருக்கும் ஃபேஸில். இல்லைன்னா ரொம்ப ஆயிலியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் எனக்கு வந்துட்டு அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம வந்துட்டு லிப்புக்குமே வந்துட்டு லிப் கேர் ப்ராடக்ட், அதாவது ஏதாவது ஒரு லிப் பாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி பீட்ரூட் லிப் பாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு கரெக்டரோ கன்சீலர் அந்த மாதிரி எதுவுமே போடல. டேரெக்டாக வந்துட்டு ஃபவுண்டேஷன் அவ்வளோதான். அந்த மாதிரி தான் வந்துட்டு மூவ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்கின் ப்ரிப்பரேஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமர். மேக்கப் ப்ராடக்ட் எல்லாமே ஓரிஃபிலிம் பிராண்டது, ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எல்லாமே நம்ம பிராண்டது. ஸோ இது வந்துட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து மேக்கப் போட்டால் மாதிரி இருக்கணும், ஆனால் ரொம்ப லைட்டாக இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ ப்ரைமர் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். போட்டுட்டு தான் ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் வாட்டர் ப்ரூஃப் அந்த மாதிரிலாம் இல்லை, சும்மா நம்மளுக்கு ஒரு நல்ல லுக்கு கொடுக்கும் அந்த மாதிரி. ஸோ இதுவும் நல்ல ஒரு க்ளோ லுக் கொடுக்கும் நம்மளுக்கு. அண்ட் ப்ரைமர் வந்துட்டு நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கிறது, நம்ம அடுத்ததாக யூஸ் பண்ணக்கூடிய மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லேருந்து நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்காக, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எல்லாமே போட்டுட்டு ஸோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம்.
ஸோ நான் இப்போ வந்துட்டு ப்ரைமரும் போட்டுட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் வந்துட்டு இதுதான் ஆன் கலர் ஃபவுண்டேஷன். இது வந்துட்டு ஓரிஃப்ளேமில் உள்ளது தான். இதுவுமே நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப கம்மியான அளவு வந்துட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் இன்றைக்கி பிளெண்டர் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணலை. ஓகேங்களா? ரொம்ப கம்மியான அளவு. இதோ இந்த மாதிரி இவ்வளோ. ஸோ இது ஜஸ்ட் ஒரு க்ரீம் மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இந்த சைடுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அந்த மாதிரி எப்பயுமே நம்ம வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் ப்ராடக்ட் வந்துட்டு நல்லாவே போட்டுக்கலாம். பட் நெத்தியில் கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். ஏன்னா நெத்தியில் அதிகமாக ஸ்வெட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஸ்வெட் ஆகுது அப்படின்னா நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம்னு வைங்களேன், அது வந்துட்டு கேக்கி ஆகும் ஒரு மாதிரி. ஸோ அந்த இடம் இந்த இடம்லாம் வந்துட்டு அதனால தான் கன்சீலர் போட்டு யூஸ் பண்ணுவோம். அது ப்ரொஃபஷ்னலாக நம்ம பண்ணக்கூடியது. இது ஜஸ்ட் என்னோட ஒரு இதுக்காக. இந்த மேக்கப் போடுறப்போ நீங்கள் கேட்டிருந்தீங்க இல்லையா, அதாவது ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாமா பண்ண வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதனால் நான் உங்களுக்கு வந்துட்டு பண்ணி காமிச்சேனே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போது ஸோ நான் இப்போ வந்துட்டு ஃபவுண்டேஷனுமே போட்டுட்டேன். உங்களுக்கு வந்துட்டு தெரியாது இப்போது, பட் ஃபைனல் லுக்கில் நம்மளுக்கு வந்துட்டு கிளியராக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஃபேஸ் பவுடர், இதுவும் சேம் ஓரிஃப்ளேம் பிராண்டட் தான், ஆன் கலர் அப்படின்றது. ஸோ ஓரிஃப்ளேமில் இருந்தீங்கன்னா தெரியும். ஓகே, இதையும் ஃபேஸில் வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். ஸோ ஃபேஸ் பவுடர் வந்துட்டு ஃபைனல் நம்மளுக்கு. ஸோ இதை நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன். இந்த பவுடர் போட்டோன்னா நம்மளுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் வந்துட்டு கிடைக்கும். நான் அதை போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த பவுடர் வந்து நான் இந்த சைடு போட்டிருக்கேன், இங்கே போடல. இந்த இடத்துல அந்த ஒரு மாதிரி தெரியுது, பட் இங்கே வந்துட்டு தெரியல. நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். நல்ல ஒரு இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கு ஜஸ்ட் நான் ஒரே ஒரு வாட்டி தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதுதான் இந்த மாதிரி இந்த பவுடரே வந்துட்டு உங்களுக்கு அந்த டார்க்னஸ் எங்கே இருந்தாலும் அதுவுமே வந்துட்டு நல்லா ஈவனாக உங்களுக்கு வந்துட்டு கவர் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து நம்ம ஹேண்ட்மேடாக செய்யலை, இது ஓரிஃப்ளேம் பிராண்டது. ஸோ ஃபைனலாக ஓவரால் அந்த ஃபேஸில் போடக்கூடியது எல்லாமே வந்து நம்ம போட்டுட்டோம். அண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஐலைனர். ஸோ இந்த ஐலைனர் வந்துட்டு லிக்விட் ஐலைனர். நான் வந்துட்டு மேலேயும் அதே தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். காஜலாவும் அதே தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஐலைனர் போடுறப்போ சென்டர்லேருந்து நம்ம ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் விங்ஸ் மாதிரி உங்களோட கண்ணுக்கு ஏற்ற மாதிரி இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி விங்ஸ். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு அண்ட் இங்கேயும் இந்த மாதிரி போட்டுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு அந்த வாட்டர் லைன்னு சொல்லுவாங்க, உள்ளே போட்டுறக்கூடாது வாட்டர் லைன் அப்படின்றது. ஸோ அதில் நான் வந்துட்டு போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு அண்ட் அதே மாதிரி இந்த கண்ணுக்கும் நான் போட்டுக்கிறேன். இப்போ வந்துட்டு ஹேர் ஸ்டைலும் பண்ணிவிட்டேன், ஓரளவு ஃபினிஷிங் வச்சுருக்கேன். அண்ட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்துட்டு நான் ஐ ஷேடோ வந்துட்டு இது யூஸ் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் கிளிட்டரியாக இருக்கும். இந்த இது லைட்டாக இது ரொம்ப யூஸ் பண்ண வேணாம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக கிளிட்டரியாக இருக்கும், பார்க்குறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் ஸோ இந்த மாதிரி இது லைட்டாக அந்த மாதிரி போட்டிருக்கேன்னா. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு லிப்ஸ்டிக் வந்துட்டு போட்டுக்கலாம். லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த கலர் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு சாக்லேட் கலர். அண்ட் அது போடும்போது ஒரு மாதிரி மெரூன் கலரில் இருக்கும்.
பட் இது வந்து லிப் பாம் வந்துட்டு இந்த மெரூன், பட் இது வந்து சாக்லேட் கலர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் இதை போட்டுட்டு அதுக்கு மேலே இதை வந்து போட்டிருக்கேன். ஸோ போட போகிறேன். ஆல்ரெடி லிப் பாம் போட்டிருக்கேன், பட் அகெயின் இன்னொரு வாட்டி வந்துட்டு நான் போட போகிறேன். லிப் பாம் வந்துட்டு நான் மட்டும் யூஸ் பண்ணுறது, அதனால் நான் அப்படியே டேரெக்டாக போட்டுக்கிட்டேன். இது வந்துட்டு நான் ப்ரைடுக்கும் இது தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் கையை வச்சு எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன லிப்ஸ்டிக் வேணுமோ அது வந்துட்டு இந்த ஷேடு இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். நான் லிப் லைனர் வந்து போட்டால் நீட்டாக அந்த இது இருக்கும், பட் நான் லிப் லைனர் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டிருக்கேன். அண்ட் ஃபைனலி இது வந்து செட்டிங் ஸ்ப்ரே. நம்ம போட்டிருக்கிற மேக்கப்பை அப்படியே வச்சுக்கிறது. ஸோ நீங்கள் போட்டிருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே காதுலேயும் போட்டுக்கோங்க, கழுத்து வரைக்கும் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ ஈவனாக இருக்கும். இப்போ வந்துட்டு ஃபைனலி இந்த செட்டிங் ஸ்ப்ரேவை ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இசட் அண்ட் எக்ஸ் ஸ்டோனில் நம்ம போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து மேக்கப்புக்கு ஒரு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மேக்கப்பை கொஞ்சம் லாங் ஸ்டே வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி வந்துட்டு பொட்டு வைக்காமல் கூட அழகாக தான் இருக்கும். பட் பொட்டு நான் எந்த மேக்கப் போட்டாலும் இந்த பொட்டு தான் வந்துட்டு வைப்பேன். ஸோ இந்த பொட்டு வச்சுட்டு அண்ட் அவ்வளோதான், நம்மளோட மேக்கப் லுக் வந்துட்டு முடிஞ்சிட்டு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நம்மளோட அந்த ப்ராடக்ட், நான் ஃபஸ்ட்டு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து சொன்னேன் இல்லையா, அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு நீட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா 8940015445 நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மக்கிட்ட வந்துட்டு இந்த காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சர் பண்ணுறது, அதாவது காஸ்மெட்டிக் ஃபார்மேஷன் கோர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ அது உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா, லைக் க்ரீம் மேக்கிங், நான் இப்போ யூஸ் பண்ண இல்லையா சீரம், அந்த மாதிரியான லைக் ஹேருக்கு கூட நான் வந்துட்டு ஹேர் ஸ்ப்ரே வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஷாம்பூவுமே நம்ம பிராண்டில் உள்ள ஷாம்பூ தான். ஸோ நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி ஷாம்பூ மேக் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி உங்களுக்கு காஸ்மெட்டிக்ஸ் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ண போகிறீங்கனாலும் அந்த கோர்ஸ் வந்துட்டு நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.